Welcome to Star Police Academy, number 1 police academy in Tamil Nadu. Encounter free test number 9 க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. Question number 1. இரத்த கசிவு நோய் ஆண்களில் பொதுவாக காணப்படும் காரணம் என்ன? ஆன்சர் டி. குரோமோசோம்களில் ஒடுங்கு பண்பு கொண்டுள்ளதால். Next question. Question number 2. ABO மனிதனின் ஏபிஓ இரத்த வகைகளை கட்டுப்படுத்துவது. ஆன்சர் பல்கூட்டு அல்லீல்கள். கொஸ்டின் நம்பர் 3. கீழ்கண்டவைகளில் தவறானவை எது? ஆன்சர் சி. பல்கூட்டு அல்லீல்கள் குரோமோசோமின் வெவ்வேறு இடத்தில் அமைந்துள்ளன. கொஸ்டின் நம்பர் 4. கீழ்கண்ட எந்த புறத்தோட்ட சந்ததிகள் பெற்றோர்கள் A&B களுக்கிடையே பிறக்க சாத்தியம் உண்டு? ஆன்சர் டி. A, B, AB மற்றும் O. கொஸ்டின் நம்பர் 5. இரண்டு பெற்றோர்களின் இரத்த வகையும் ஏபியாக இருக்கும் பொழுது சந்ததிகளின் இரத்த வகை என்னவாக இருக்க முடியும்? ஆன்சர் பி. A, B மற்றும் AB. கொஸ்டின் நம்பர் 6. ஒரு விபத்தில் மிகப்பெரிய அளவில் இரத்த இழப்பு ஏற்பட்டு மற்றும் இரத்த வகையை ஆய்வு செய்ய நேரம் இல்லாத போது எந்த இரத்த வகை பாதுகாப்பாக ஒரு நபருக்கு உடனடியாக ஏற்ற முடியும்? ஆன்சர் ஏ. O மற்றும் RH நெகட்டிவ். கொஸ்டின் நம்பர் 7. ஒரு குழந்தையின் தந்தை நிறக்குருடாகவும் மற்றும் தாய் நிறக்குருடு கடத்தியாகவும் உள்ள பொழுது குழந்தையின் நிறக்குருடுக்கான வாய்ப்பு எவ்வளவு? ஆன்சர் பி. 50%. கொஸ்டின் நம்பர் 8. டவுன் சிண்ட்ரோம் என்பது ஒரு மரபியல் குறைபாடு ஆகும். இது எந்த குரோமோசோமின் எண்ணிக்கை கூடுதல் காரணமாக ஏற்படுகிறது? ஆன்சர் பி. 21. கொஸ்டின் நம்பர் 9. கிளைன் பெல்டர் சிண்ட்ரோம் குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் டி. XXY. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 10. பட்டாவ் சிண்ட்ரோம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க. ஏ. 13 ட்ரைசோமி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 11. நவீன மேம்பாட்டியல் இயக்கத்தின் நிறுவனர் யார்? இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க. சி. பிரான்சிஸ் கால்டன். கொஸ்டின் நம்பர் 12. பொது கொடையாளர் மற்றும் பொது பெறுநர் ஆகியோரின் இரத்த வகை முறையே டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். ஆன்சர் பாருங்க. பி. O, AB. கொஸ்டின் நம்பர் 13. இணை ஓங்குத்தன்மை இரத்த வகை எது? ஆன்சர் பி. AB. கொஸ்டின் நம்பர் 14. எர்ஷோ மற்றும் செஸ் ஆகியோர் பாக்டீரியா பேஜில் செய்த ஆய்வு எதனை காட்டுகிறது? இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க. பி. DNA ஒரு மரபு பொருள். கொஸ்டின் நம்பர் 15. தூது RNA மூலக்கூறு எம்முறையில் உருவாக்கப்படுகிறது? ஆன்சர் பி. படியெடுத்தல். கொஸ்டின் நம்பர் 16. DNA மற்றும் RNAவில் ஒற்றுமை காணப்படுவது? ஆன்சர் பாருங்க. சி. சர்க்கரை, நைட்ரஜன் காரங்கள் மற்றும் பாஸ்பேட் ஆகிய உடைய நியூக்ளியோடைடுகள். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 17. புரத சேர்க்கை நிகழ்ச்சி மைய செயல் திட்டத்தின் சரியான வரிசையை கண்டறிக. ஆன்சர் பாருங்க. டி. இரட்டைப்பாதல், படியெடுத்தல், மொழியடி பெயர்த்தல். ஆன்சர் வந்து பாருங்க. டி ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 18. முதலில் பொருள் கண்டறியப்பட்ட கோடான் டேஷ் ஆகும். இது டேஷ் அமினோ அமிலத்திற்கான குறியீடு ஆகும். ஆன்சர் பாருங்க. சி. UUU பினைல் அலனைன். கொஸ்டின் நம்பர் 19. மெசல்சன் மற்றும் ஸ்டால் சோதனை நிரூபிப்பது?
ஆன்சர் டி. பாதி பழையன காத்தல் முறை டிஎன்ஏ இரட்டிப்பாதல். கொஸ்டின் நம்பர் 20. இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் என்ற நூலை வெளியிட்டவர். ஆன்சர் ஏ. சார்லஸ் டார்வின். கொஸ்டின் நம்பர் 21. கீழ்கண்டவற்றில் எது ஹியூகோ டி விரிஸின் பங்களிப்பு? ஆன்சர் ஏ. திடீர் மாற்ற தேர்வு கோட்பாடு. கொஸ்டின் நம்பர் 22. பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளின் இறக்கைகள் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டுகளாகும்? ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 23. வளர்க்கரு பிளாசக் கோட்பாட்டை கூறியவர். ஆன்சர் ஆகஸ்ட் விஸ்மேன். ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 24. புதைப்படிவங்கள் பொதுவாக எங்கே காணப்படுகிறது? ஆன்சர் டி. படிவு பாறைகள். கொஸ்டின் நம்பர் 25. ஒரு உயிரினத்தின் பரிணாம வரலாறு எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் சி. பைலோஜெனி. கொஸ்டின் நம்பர் 26. முதலில் மருத்துவ மரபணு சிகிச்சை மூலம் நிவர்த்தி செய்யப்பட்ட நோய். ஆன்சர் டி. சிட். SCID. கொஸ்டின் நம்பர் 27. டாலி எனும் செம்மறியாடு உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம். ஆன்சர் பாருங்க டி. உட்கரு மாற்றி அமைப்பு நகலாக்கம். கொஸ்டின் நம்பர் 28. GEAC என்பது ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. தமிழை பாருங்க மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 29. பாலிமரேஸ் சங்கிலி வினை வெப்பநிலை மாறுபட்டால் 3 தனித்தனி நிலைகளில் தொடர்கின்றது. அதன் வரிசை. ஆன்சர் பாருங்க ஏ. இயல்பு திரிபு, இணைப்பு, இழை பதப்படுத்துதல், உற்பத்தி. கொஸ்டின் நம்பர் 30. கீழ்வருவனவற்றுள் எது பிசிஆரில் பயன்படும் டிஎன்ஏ பாலிமரேஸ் பயன்பாடு பற்றிய உண்மையான கூற்றாகும்? ஆன்சர் பாருங்க டி. உயிர் வெப்பநிலைகளிலும் செயல்படுகின்றது. கொஸ்டின் நம்பர் 31. எலைசா முதன்மையாக இதற்கு பயன்படுகிறது. ஆன்சர் பி. நோய் கிருமிகளை கண்டறிய. கொஸ்டின் நம்பர் 32. மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் இதனை கொண்டுள்ளது. ஆன்சர் பி. அனைத்து செல்களிலும் அயல் டிஎன்ஏ. கொஸ்டின் நம்பர் 33. மறுசேர்க்கை காரணி சீனா ஆம்ஸ்டரின் டேஷ் செல்களிலிருந்து உருவாக்கப்பட்டன. ஆன்சர் சி. இரத்த செல்கள். கொஸ்டின் நம்பர் 34. ஆவதன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை டேஷ். ஆன்சர் பாருங்க டி. 7, 18. கொஸ்டின் நம்பர் 35. நவீன ஆவதன விதியின் அடிப்படை. ஆன்சர் ஏ. அணு எண். கொஸ்டின் நம்பர் 36. ஆலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்தது? ஆன்சர் ஏ. 17வது தொகுதியை சார்ந்தது. கொஸ்டின் நம்பர் 37. டேஷ் என்பது ஆவதன பண்பு. ஆன்சர் பாருங்க டி. எலக்ட்ரான் கவர்த்தன்மை. கொஸ்டின் நம்பர் 38. துருவின் வாய்ப்பாடு. ஆன்சர் பாருங்க சி. Fe2O3 into H2O. கொஸ்டின் நம்பர் 39. மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஷ் எனப்படும். ஆன்சர் சி. மின்முலாம் பூசுதல். கொஸ்டின் நம்பர் 40. கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டது? ஆன்சர் பாருங்க ஏ. ஹீலியம். He. கொஸ்டின் நம்பர் 41. நியான் வாயுவின் எலக்ட்ரான் ஆற்றம் பூஜ்ஜியமாக காரணம் டேஷ். ஆன்சர் பி. எலக்ட்ரான் உறுதியான கட்டமைப்பு. கொஸ்டின் நம்பர் 42. ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம். ஆன்சர் பாருங்க பி. மெர்க்குரி. Hg குறியீடு. கொஸ்டின் நம்பர் 43.
சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் சி. நிக்கோலஸ் கோபர்நிக்கஸ். கொஸ்டின் நம்பர் 44. அயன் வில்மட் மற்றும் கேம்பல் ஆகியோர் டேஷில் முதலில் டாலி எனும் முதல் பாலூட்டியை நகலாக்கம் செய்தனர். ஆன்சர் சி. 1997. கொஸ்டின் நம்பர் 45. கூற்று 1970களின் பிற்பகுதியில் டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்சுலின் உற்பத்தி செய்யப்பட்டது. ஆன்சர் இதுவும் சரி. காரணம், இத்தொழில்நுட்பத்தில் மனித இன்சுலினுக்கான மரபணு எக்கோலையின் பிளாஸ்மிட்டில் நுழைக்கப்படுகிறது. இதுவும் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பாருங்க ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 46. பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? 1. மரபணு மாற்ற விலங்குகளை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் புரதங்கள் மருத்துவ துறையிலும் மருந்து உற்பத்தி துறையிலும் முக்கியமான பயன்பாடுகளை கொண்டுள்ளன. ஆன்சர் சரி. செகண்ட் ஒன், தடுப்பூசிகளின் பாதுகாப்பு தன்மையை சோதிப்பதற்கு மரபணு மாற்ற சுண்டலிகள் பயன்படுத்துகின்றன. இதுவும் சரியான ஆன்சர். பாலின் அளவையும் தரத்தையும் மேம்படுத்துவதற்கும் மாமிசம், முட்டைகள் மற்றும் கம்பளி உரோம உற்பத்திக்கும் மருந்து எதிர்ப்பு தன்மையை பரிசோதிப்பதற்கும் மரபணு மாற்றுதல் முக்கிய பங்காற்றுகிறது. இதுவும் சரியான ஆன்சர். ஆன்சர் வந்து பாருங்க டி. அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 47. மனிதனில் டேஷாவது ஜோடி குரோமோசோம் பால் குரோமோசோம்கள் ஆகும். ஆன்சர் சி. 23. கொஸ்டின் நம்பர் 48. கூற்று தலாசீமியா உடல் குரோமோசோமில் உள்ள ஒரு ஒழுங்கு பண்பு மரபணுவின் திடீர் மாற்றத்தினால் ஏற்படும் நோயாகும். காரணம், இந்நோயினால் இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக சிதைக்கப்படுகின்றன. இயல்புக்கு மாறான ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் உருவாவதே இதற்கு காரணமாகும். ஆன்சர் பாருங்க ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கொஸ்டின் நம்பர் 49. மரபியல் என்பது ஒரு டேஷ். ஆன்சர் டி. பரம்பரை நுட்பம். கொஸ்டின் நம்பர் 50. பால் குறியீட்டு எண் ஈக்குவல் டு டேஷ். ஆன்சர் பாருங்க டி. எக்ஸ் குரோமோசோமின் எண்ணிக்கை டிவைட் உடல் குரோமோசோம். கொஸ்டின் நம்பர் 51. பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? ஆன்சர் பாருங்க ஏ. ஆன்சர் 1 and 3. கொஸ்டின் நம்பர் 52. டேஷ் நிறத்திற்கு மெலானின் நிறமிகள் காரணமாக உள்ளன. ஆன்சர் பி. தோல். கொஸ்டின் நம்பர் 53. HIV வைரஸை டேஷ் மூலம் உறுதிப்படுத்தலாம். ஆன்சர் சி. எலைசா டெஸ்ட். கொஸ்டின் நம்பர் 54. ஆல்பா லேக்டா ஆல்புமின் என்பது டேஷ் அமினோ அமிலங்களாலான ஒரு புரதமாகும். ஆன்சர் ஏ. 1, 2, 3. கொஸ்டின் நம்பர் 55. புதைப்படிவ பறவை என்று கருதப்படும் உயிரினம் எது? ஆன்சர் ஏ. ஆர்கியோப்டெரிக்ஸ். கொஸ்டின் நம்பர் 56. 1880ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தத்துவ விலங்கியல் புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் பி. லாமார்க். கொஸ்டின் நம்பர் 57. தோல் உயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை. ஆன்சர் ஏ. ரேடியோ கார்பன் முறை. கொஸ்டின் நம்பர் 58. பின்வரும் ஆதாரங்களுள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது? ஆன்சர் பி. புதைப்படிவ சான்றுகள். கொஸ்டின் நம்பர் 59. டேஷ் என்பது மரபணுக்களின் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகும். ஆன்சர் ஏ. மரபணு திடீர் மாற்றம். கொஸ்டின் நம்பர் 60. பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? 1. பெருவெடிப்பு கோட்பாடு இந்த பேரண்டம் ஒற்றை பெருவெடிப்பினால் எவ்வாறு தோன்றியது என்பதை விளக்குகிறது. சரியான ஆன்சர். செகண்ட் ஒன், தொடக்க கால பூமியில்
சரியான வளிமண்டலம் இல்லை, ஆனால் அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன் மற்றும் நீராவி போன்றவை இருந்தன. இதுவும் சரியான ஆன்சர். தேர்ட் ஒன், அக்காலத்தில் பூமியின் காலநிலை மிகவும் வெப்பத்துடன் இருந்தது. இதுவும் சரியான ஆன்சர். பாருங்க, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 61. டேஸ் தனது பரிணாம கோட்பாட்டை இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் என்ற நூலில் விளக்கியுள்ளார். ஆன்சர் ஏ டார்வின். கொஸ்டின் நம்பர் 62. பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? 1. மணி கோர்த்த மாலையில் உள்ள மணிகளைப் போல ஒற்றை நீள் வரிசையில் மரபணுக்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. சரியான ஆன்சர். செகண்ட் ஒன், ஒவ்வொரு மரபணுவும் தமக்குரிய மரபணு அமைவிடத்தை கொண்டுள்ளன. இதுவும் சரியான ஆன்சர். தேர்ட் ஒன், மரபணுக்கள் அல்லீல்கள் எனப்படும் பல மாற்று வடிவங்களை கொண்டிருக்கலாம். இதுவும் சரியான ஆன்சர். ஆன்சர் பாருங்க, டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 63. டிஎன்ஏவின் இரட்டை எலிகள் மாதிரியை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் ஏ வாட்சன் மற்றும் கிரிக். கொஸ்டின் நம்பர் 64. ஒரு டிஎன்ஏ 2 டேஷ் இழைகளால் ஆனது. ஆன்சர் பாருங்க, ஏ பாலிநியூக்ளியோடைடு. கொஸ்டின் நம்பர் 65. இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் டேஷ் ஏ டிகிரி அளவிலானது. ஆன்சர் பாருங்க, டி ஆப்ஷன் 34. கொஸ்டின் நம்பர் 66. சர்வதேச மனித மரபணு திட்டம் டேஷில் தொடங்கப்பட்டது. ஆன்சர் பாருங்க, பி 1990. கொஸ்டின் நம்பர் 67. பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? 1. கதிரியக்க தன்மையுள்ள துளைக்கு டிஎன்ஏ கதிரியக்க தன்மையுடைய பொருட்கள் பொருத்தப்பட்ட டிஎன்ஏ டிஎன்ஏ கட்டைகளுடன் சேர்க்கப்படுகிறது. சரியான ஆன்சர். செகண்ட் ஒன், இந்த துளைக்கு டிஎன்ஏ நிரப்புக்கூறு நைட்ரஜன் கார வரிசைகளை கொண்ட டிஎன்ஏ துண்டுடன் இணைகிறது. இதுவும் சரியான ஆன்சர். தேர்ட் ஒன், இந்த துளைக்கு டிஎன்ஏக்களை ஒளிரும் பொருட்கள் அல்லது கதிரியக்க தன்மையுடைய ஐசோடோப்புகளை பயன்படுத்தியும் தயாரிக்கலாம். இதுவும் சரியான ஆன்சர். ஆன்சர் பாருங்க, டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 68. டிஎன்ஏ வரிசூழல் அமைப்புடன் சுமார் டேஷ் மடிப்புகளை கொண்டு பொதிக்கப்படுகிறது. ஆன்சர் டி 40. கொஸ்டின் நம்பர் 69. செல் சுழற்சியின் டேஷ் நிலையின் போது டிஎன்ஏ இரட்டிப்பாதல் நிகழ்கிறது. ஆன்சர் சி எஸ். கொஸ்டின் நம்பர் 70. டிஎன்ஏவை 2 இழைகளாக பிரிப்பதில் ஈடுபடும் நொதி யாது? ஆன்சர் பாருங்க, பி ஹெலிகேஸ். கொஸ்டின் நம்பர் 71. சூரியனுக்கு அடுத்தாற்போல் புவிக்கு அருகில் உள்ள விண்மீன் எது? ஆன்சர் பாருங்க, பி ஆல்பா சென்ச்சுரி. கொஸ்டின் நம்பர் 72. அண்டத்தின் புவி மைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் பாருங்க, சி தாலமி. கொஸ்டின் நம்பர் 73. சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது? ஆன்சர் ஏ ஹைட்ரஜன். கொஸ்டின் நம்பர் 74. சூரிய புள்ளிகள் டேஷ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படும். ஆன்சர் பி 11. கொஸ்டின் நம்பர் 75. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஏ வானியல் அலகு. கொஸ்டின் நம்பர் 76. கீழ்கண்டவற்றுள் புவிக்கு சமமான அளவு சராசரி அடர்த்தி மற்றும் நிறையை கொண்டுள்ள கோள் எது? ஆன்சர் பாருங்க, பி வெள்ளி கிரகம். கொஸ்டின் நம்பர் 77. புவியின் இயற்கையான துணைக்கோள் டேஷ் ஆகும். ஆன்சர் பி நிலவு. கொஸ்டின் நம்பர் 78. விடுபடு திசைவேகமானது டேஷ் ஆகும். ஆன்சர் பாருங்க, பி கோளுக்கு கோள் மாறுபடும். கொஸ்டின் நம்பர் 79. புவியியல் கால அட்டவணையின் மிகப்பெரிய பிரிவு எது? ஆன்சர் பாருங்க, ஏ யுகம். கொஸ்டின் நம்பர் 80. தொலைநோக்கி டேஷ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆன்சர் பாருங்க, சி ஹான்ஸ் லிப்பர்ஷே. கொஸ்டின் நம்பர் 81.
வானியல் அலகு டேஷ் என்னும் அலகால் குறிக்கப்படுகிறது. ஆன்சர் AU. கொஸ்டின் நம்பர் 82. ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் D. ஒளி ஆண்டு. கொஸ்டின் நம்பர் 83. சர்வதேச வானியல் சங்கம் டேஷ் விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளது. ஆன்சர் C. 88. கொஸ்டின் நம்பர் 84. டேஷ் திட்டமானது முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டமாகும். ஆன்சர் பாருங்க C. அப்போலோ 11. கொஸ்டின் நம்பர் 85. சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள். ஆன்சர் பாருங்க A. அக்டோபர் 22, 2008. கொஸ்டின் நம்பர் 86. பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? 1. நட்சத்திரங்கள் ஒளிரக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தும் ஓர் ஒளிரும் வானியல் பொருளாகும். சரியான ஆன்சர். செகண்ட் ஒன். வெற்று கண்களால் இரவு வானத்தில் ஏறக்குறைய 3000 நட்சத்திரங்களை நாம் பார்க்க முடியும். மேலும் பலவற்றை தொலைநோக்கி உதவியுடன் காணலாம். இதுவும் சரியான ஆன்சர். தேர்ட் ஒன். நட்சத்திரங்கள் மிக தொலைவில் அமைந்துள்ளதால் அவை சிறிய ஒளி புள்ளிகளாக தோன்றுகின்றன. இதுவும் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பாருங்க டி ஆப்ஷன், அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 87. இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை டேஷாம் ஆண்டு விண்ணில் செலுத்தியது. ஆன்சர் பாருங்க சி. 1975. கொஸ்டின் நம்பர் 88. பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? சூரியனிலிருந்து 4வதாக அமைந்துள்ள கோள் செவ்வாய் ஆகும். இதுவும் சரியான ஆன்சர். செவ்வாய் சூரிய குடும்பத்தில் உள்ள 2வது சிறிய கோளாகும். சரியான ஆன்சர். செவ்வாய் அதன் சிவந்த நிறத்தின் காரணமாக இது சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் சரியான ஆன்சர். ஆன்சர் பாருங்க டி, அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 89. பின்வருவனவற்றில் ராக்கெட்டுகளின் செயல்பாட்டு கொள்கை எது? ஆன்சர் சி. நியூட்டனின் 3ஆம் விதி. கொஸ்டின் நம்பர் 90. பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? 1. திரவ இயக்க பொருள்களில் எரிபொருளும் ஆக்சிகரணியும் எரியூட்டும் அறையில் ஒன்றாக சேர்க்கப்பட்டு எரிக்கப்பட்டு அதிக விசையுடன் ராக்கெட்டின் அடிப்பகுதி வழியாக வெளியேற்றப்படுகின்றன. சரியான ஆன்சர். செகண்ட் ஒன். திரவ ஹைட்ரஜன் மற்றும் எத்தில் ஆல்கஹால் ஆகியவை திரவ எரிபொருள்களாகும். சரியான ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்க. ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் புகையும் நைட்ரிக் அமிலம் போன்றவை சில ஆக்சிகரணிகள் ஆகும். இதுவும் சரியான ஆன்சர். ஆன்சர் பாருங்க டி, அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 91. டேஷ் திட்டமோ முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டமாகும். ஆன்சர் சி. அப்போலோ 8. கொஸ்டின் நம்பர் 92. டேஷில் தொலைநோக்கி மூலம் கலிலியோ வெள்ளிக்கோளை உற்று நோக்கினார். ஆன்சர் ஏ. 1610 to 1611. கொஸ்டின் நம்பர் 93. பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? 1. விண்மீன் திரள்களின் அடிப்படை கட்டுறுப்புகள் விண்மீன்களாகும். சரியான ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்க. பெருவெடிப்பில் விண்மீன் திரள்கள் உருவான போது நட்சத்திரங்கள் தோன்றின. இதுவும் சரியான ஆன்சர். வெப்பம், ஒளி, புறஊதா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள் உள்ளிட்ட பல கதிர்வீச்சுக்களை விண்மீன்கள் உருவாக்குகின்றன. இதுவும் சரியான ஆன்சர். ஆன்சர் பாருங்க டி, அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 94. டேஷ் கோளானது பெருங்கோள் என அழைக்கப்படுகின்றது. ஆன்சர் பாருங்க பி, வியாழன். கொஸ்டின் நம்பர் 95. டேஷில் செலுத்தப்பட்ட ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோளே முதன்முறையாக செலுத்தப்பட்ட செயற்கையான துணைக்கோள் ஆகும். ஆன்சர் ஏ. 1956. கொஸ்டின் நம்பர் 96. கூற்று ஏ. சூரிய குடும்பத்தில் சூரியன் வெப்பம் மற்றும் வெளிச்சத்திற்கு மூலாதாரமாக இயங்குகிறது. இது சரியான ஆன்சர். காரணம் பாருங்க, பூமியில் உள்ள எல்லா உயிர்களும் சூரியனை சார்ந்தே வாழ்கின்றன. இதுவும் சரியான ஆன்சர். ஆன்சர் பாருங்க ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கொஸ்டின் நம்பர் 97.
பின்வருவற்றுள் எது திடக்கோள் அல்ல? ஆன்சர் பாருங்க, டி வியாழன். கொஸ்டின் நம்பர் 98. பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? 1. ஒரு சுற்றுப்பாதையில் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களை சுற்றி வரும் பொருள் துணைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சரி. செகண்ட் ஒன் பாருங்க, மனிதனால் உருவாக்கப்பட்ட துணைக்கோளிலிருந்து வேறுபடுத்துவதற்காக இயற்கையான துணைக்கோள்களை நாம் நிலவுகள் என்று அழைக்கிறோம். இதுவும் சரியான ஆன்சர். தேர்ட் ஒன், சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களுள் புதன் மற்றும் வெள்ளி கோள்களை தவிர மற்ற அனைத்திற்கும் நிலவுகள் உள்ளன. இதுவும் சரிதான். பாருங்க, ஆன்சர் டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 99. மங்கள்யான் டேஸுக்கு அனுப்பப்பட்டது? ஆன்சர் பி செவ்வாய். கொஸ்டின் நம்பர் 100. நிலவு பூமியை டேஸ் நாளில் சுற்றி வருவது அதன் இயக்கத்தை நன்றாக விளக்குகிறது. ஆன்சர் சி. நன்றி, வணக்கம்.